மீரா ப்ராஜெக்ட் வழங்கும் வெல்லும் சொல் தொடர்கிறது. வணக்கம் நேயர்களே, வெல்லும் சொல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய வெல்லும் சொல் நிகழ்ச்சியில் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை நேர்காணல் செய்ய இருக்கிறோம். நேயர்களே, உங்கள் சார்பாக திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம். வணக்கம். மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. பாஜகவின் நடவடிக்கைகளால் கேரள மாநிலம் ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. கேரள மாநிலத்தில் இப்போது நிலவர இந்த அசாதாரணமான சூழ்நிலைக்கு முழுக்க பாரதிய ஜனதா கட்சி காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. வடக்கில் எப்படி அயோத்தியோ அதே போல் தெற்கில் சபரிமலையை மாற்றுவதற்கு பாரதிய ஜனதா கட்சி முயற்சிக்கிறது. இந்த குற்றச்சாட்டுக்கு உங்களுடைய பதில் என்ன? இல்லை, இது ஆதாரமற்ற குற்றச்சாட்டு, வேண்டாத குற்றச்சாட்டு, அவசியமற்ற குற்றச்சாட்டு, உணர்வுகளை சீண்டும் குற்றச்சாட்டு. நேற்றைய தினம் 3 பாஜக தொண்டர்கள் குத்தப்பட்டிருக்கிறார்கள். 2 பேர் தனியார் மருத்துவமனையிலும் ஒருத்தர் அரசாங்க மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதை செய்தது SDBI. சரி. அதே போல் நேற்றைய தினம் ஒரு பெண் சந்திரமோகன் உன்னித்தான் என்ற அவரோட மனைவி தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், சபரிமலைக்கு எதிராக போராடியதால் கம்யூனிஸ்ட் தொண்டர்களால் எனது கணவன் கொல்லப்பட்டார் என்று. ஆனால் பினராயி விஜயன் அவர் ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அம்மாவோட வீடியோ எல்லா இடங்களிலும் பதிவாகி இருக்கிறது. பல கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் மீது நான் குண்டர்கள்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா நேற்று பாலகிருஷ்ணன் பாஜக RSS குண்டர்கள்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். நான் நாகரிகமான அரசியல்வாதி, அதனால தொண்டர்களை தொண்டர்கள் தான் சொல்லுவேன். அவங்க அராஜகத்தில் ஈடுபட்டால் அதி தீவிரமான தொண்டர்கள். ஏன்னா ஒரு கட்சியோட தொண்டர்களை குண்டர்கள் அவங்க குண்டர்கள் தான். ஆனா நான் இந்த நாகரிகம் என்று ஒன்று இருக்கிறது என்பதற்காக சொல்றேன். செஞ்சாங்களா செய்யலையான்னு சொல்றது அதிகாரப்பூர்வமா தெரியாததுக்கு முன்னாலேயே குண்டர்கள் அப்படிலாம் சொல்றது நல்லது கிடையாது என்பதற்காக. ஆக 305, 307 பிரிவின் கீழ் 4 கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் மீது இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறையே அங்கே அராஜகத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான பெண்களும் உணர்வுபூர்வமாக வேணான்னு சொன்ன பிறகும் நடு இரவு திருட்டுத்தனமா வஞ்சக சூழ்ச்சியோடு 2 பேரை கூட்டிட்டு போய் அங்க சாமி கும்பிடணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதாவது உச்சநீதிமன்றமே ஒரு தீர்ப்பு வழங்கிருச்சு, சபரிமலையில பெண்களும் வந்து வழங்கலாம் அப்படின்னு ஒரு தீர்ப்பை வழங்கிருச்சு. அந்த தீர்ப்பை மதிக்கிறது தானே நியாயமான விஷயம். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். லட்சக்கணக்கான இளைஞர்கள் மெரினாவில் கூடினார்கள். எதற்கு கூடினார்கள்? தமிழ் உணர்வை வெளிப்படுத்துவதற்கு மட்டும் இல்ல, தமிழ் உணர்வை பண்பாடோடு கூடிய ஒரு விளையாட்டை புரிந்து கொள்ளாமல் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்தது. ஆக தமிழ் உணர்வை புரிந்து கொள்ளாமல் ஒரு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்தவுடன் லட்சக்கணக்கான தொண்டர்கள் கூடினார்கள். அதே போல இந்து உணர்வை புரிந்து கொள்ளாமல் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. மறுசீராய்வு மனு இருக்கிறது. இல்ல, உங்களுடைய போராட்டம் எல்லாம் உச்ச நீதிமன்றத்துக்கு எதிராக இருக்கணும். ஆனா உங்கள் போராட்டம் மக்களுக்கு எதிராக இருக்கு. மக்களுக்கு இடையூறை ஏற்படுத்தும் விதமாகத்தான் பாரதிய ஜனதா கட்சி அங்கங்கே வந்து போராட்டங்களை நடத்துது. இன்னைக்கு நேற்றெல்லாம் அதாவது பெரும்பான்மையான மக்கள் விரும்பவில்லை என்றும் மறுசீராய்வு மனு ஒன்று வழக்காடு மன்றத்தில் இருக்கும் பொழுது இப்படி திருட்டுத்தனமாக உணர்வுகளை இடறி அந்த கோயிலில் இப்படிப்பட்ட வழிமுறையும் வழிபாட்டு முறையும் இருக்கிறது என்று தெரிந்த பின்பும் பினராயி விஜயன் அரசு ஏன் இதை செய்யணும்? அந்த பிந்துவும் இன்னொரு பெண்ணும் பினராயி விஜயன் அரசு செய்யல, உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு, பெண்கள் கோயிலுக்கு போகலாம்னு சொல்லி அதற்கான ஏற்பாட்டை அந்த அரசாங்கம் செய்து கொடுத்திருக்கு. அதாவது மக்கள் கோரிக்கையை அவங்க நிறைவேற்றி கொடுத்திருக்காங்க. மக்கள் பெண்கள் யாரும் நாங்க போக மாட்டோம்னு லட்சக்கணக்கான பெண்கள் கூடி இருக்கிறாங்க. ஆமா, எத்தனை பேர் பக்திகள் கிடையாது. போனவர்கள் பெண்கள் என்று நான் சொல்லவில்லை, பெண்கள் இல்லை என்று சொல்லவில்லை, பக்திகள் கிடையாது. அவர்கள் ஒரு கோயிலுக்கு எதுக்கு போவாங்க? கோயிலுக்கு போகும்பொழுது உள்ளுணர்வோடு பக்தி உணர்வோடு இறைவனை கும்பிட வேண்டும் சொல்லுவாங்க. சவாலுக்கெல்லாம் கோயிலுக்கு போறது இல்லை, சாமி கும்பிடதான் கோயிலுக்கு போகணும். ஆக நான் சவால் விட்டுட்டேன். அதனால எத்தனை பெண்கள், எத்தனை பேர், எத்தனை பக்தர்கள் மனது புண்பட்டாலும் பரவாயில்ல நான் போவேன் என்று சொல்வது நேற்று கூட ஒரு இலங்கையை சேர்ந்த ஒரு பெண் வந்து அந்த சபரிமலைக்கு போயிருக்காங்க. இவங்க வந்து காலகாலமாக விரதமெல்லாம் மேற்கொள்கிற ஒரு பெண். இந்த முறையும் விரதம் மேற்கொண்டு அவங்க சபரிமலைக்கு போகிறாங்க. அது வந்து சவாலாக எடுத்துக்கிட்டு போகிறாங்களா என்ன?
அதாவது அப்பொழுது பக்தர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அவங்க அந்த அம்மாவுக்கு 47 வயது ஆகுதுன்னு அவங்களே சொல்றாங்க. இங்கே உள்ள கட்டுப்பாடு என்ன என்றால் 10 to 50 வயது வரை உள்ள பெண்கள் போகக்கூடாது. அதை தெரிந்த பக்தர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருப்பார்கள். இந்த பெண்கள் கூட ஆண்கள் போல வேடமணிந்து அப்படி திருட்டுத்தனமா போய் சாமியை பார்த்து பல லட்சம் பெண்களின் உணர்வுகள் இடர வேண்டும் என்று வழக்கமாக ஐயப்பன் கோயிலுக்கு போறவர்கள் என்ன உடை அணிவார்களோ அந்த உடை அணிந்தானே போயிருக்காங்க. கருப்பு உடை அணிந்தானே போயிருக்காங்க. அவங்க எப்படிப்பட்ட உடை அணிந்தாங்கன்னு, அதாவது இலகுவான லூசான உடை அணிந்து கொண்டு போலீஸ்காரர்கள் வர சொன்னார்கள் என்று சொல்லிக்கொண்டு ஆண்களை போல உடை அணிந்து சென்றிருக்கிறார்கள். அதனால தான் திடீர்னு திரும்பி பார்க்கும்பொழுது அது பெண்களா ஆண்களா என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அதனால ஒரு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு மட்டும் இல்லை, நான் ஜல்லிக்கட்டை தான் நான் உங்களுக்கு, அது ஜல்லிக்கட்டு, இது இருமுடி கட்டு, அவ்வளவுதான். அது தமிழ் உணர்வு, இது இந்து உணர்வு. ஆக ஒரு தீர்ப்பு எதிராக வந்திருக்கிறது, மறுசீராய்வு மனு இருக்கிறது. கேரளா முழுவதும் உள்ள மக்கள் எதிர்த்து போராடி எதற்காக பெண்கள் போகக்கூடாதுன்னு சொல்றீங்க? இல்ல, அந்த கோயிலோட இது எல்லா ஐயப்பன் கோயிலுக்கும் போக வேணாம்னு சொல்லலை. இதோ ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கு, எங்க வீட்டுக்கிட்டே இருக்கு, குழந்தைங்க போறாங்க, 10 to 50 வயசு உள்ள குழந்தைங்க போறாங்க, பெண்கள் போறாங்க, குழந்தைங்க போறாங்க, எல்லாம் போறாங்க, இளம் பெண்கள் போறாங்க. எந்த ஐயப்பன் கோயிலையும் நீங்க போக வேணாம்னு சொல்லலை. சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு என்று ஒரு வழிபாட்டு முறை இருக்கிறது. அந்த வழிபாட்டு முறை அந்தந்த கோயிலுக்கு என்று இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்கு. வழிபாட்டு முறைகள் நெடுங்காலமாக பின்பற்றப்பட்டு வரும்பொழுது அவை மதிக்கப்பட வேண்டும், துதிக்கப்பட வேண்டும் என்று அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்கிறது. பினராயி விஜயன் போன்ற அரசு இதே போல ஒரு சர்ச்சில் 2 சர்ச்சுக்கும் பிரச்சனை வரும்பொழுது அங்கே இதே பிரச்சனை தான். ஆனால் அதை கிடப்பில் போட்டாங்க. ஆனால் இந்து மதம் என்று வரும்பொழுது இந்து மத எதிர்ப்பு என்ற உள்ளுணர்வை வைத்துக்கொண்டு வக்கரமாக இவர்களை கொண்டு போய் சேர்த்து, நான் பார்த்தீங்களா ஐயப்பனுக்கு உங்களோட வழிபாட்டு முறையை நான் தகர்த்து விட்டேன் என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? பல பேரை புண்படுத்தி ஒரு 2 பேரை சாமி கும்பிட வைக்கிறதுல உங்களுக்கு என்ன அப்படிப்பட்ட ஆனந்தம் என்று நான் கேட்கிறேன். ஒரு வகையில உங்க போராட்டம் தோல்வியை தழுவிடுச்சு. இல்லையே, போராட்டம்லாம் தோல்வியெல்லாம் தழுவல. அந்த இவ்வளவு எதிர்ப்பை மீறி அந்த பெண்கள் என்ன மகிழ்ச்சி நான் கேட்கிறேன். அப்ப பெரும்பான்மையினருக்கு என்று ஒரு எண்ணம் இருக்கக்கூடாதா? பெரும்பான்மை மக்களுக்கு என்று உள்ளுணர்வு இருக்கக்கூடாதா? பெரும்பான்மை மக்களுக்கு என்று வழிபாட்டு முறை இருக்கக்கூடாதா? 2 பேரை சூழ்ச்சியா வஞ்சகத்தனமா அதிகாலை 3:45 மணிக்கு திருட்டுத்தனமா போய் சாமி கும்பிட வச்சுக்கிட்டு என்ன வெற்றின்னு நான் கேட்கிறேன். இன்னைக்கு கேரளாவை பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. நேர்மையா போயிட்டு எல்லாரும் பாக்குற மாதிரி நேர்மையா போய் சாமி கும்பிடுற அளவுக்கு நீங்க விடலை. அதனால பக்தர்களுக்கான இடம், பக்தர்களுக்கான இடம். நான் ஒண்ணு கேட்கிறேன், பெண்கள் தங்களது உரிமை இதில் மறுக்கப்படுகிறது என்று நினைத்திருந்தார்கள் என்றால் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்த உடனேயே 10 to 50 வயது உள்ள பெண்கள் எல்லாம் கிளம்பி போயிருப்பாங்க. நமக்கு உரிமை கிடைச்சிருச்சு. யாரும் போகல, யாரும் போவதற்கு விருப்பமும் படவில்லை. போகும் பெண்களை தடுக்கவும் செய்தார்கள். போக விரும்பலன்னு சொல்றதுக்கு தவறு. ஏன்னா போக விரும்புறவங்க ஏராளமானவர் இருக்காங்க. இல்லையே, அதற்கான சூழ்நிலைய அங்க ஒரு அசாதாரணமான சூழ்நிலையை பாஜக உருவாக்குது. அதனாலதான் போக முடியல. இல்ல எல்லாரும் வர அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரினா நானே கேரளாவில் போய் பந்தளத்தில் அந்த ஊர்வலத்தை ஆரம்பித்தேன். அதில் ஏறக்குறைய 50,000 பெண்கள் கலந்து கொண்டார்கள். இந்த 50,000 பெண்களை நாங்கள் போக மாட்டோம்னு தான் சொன்னாங்களே தவிர நாங்கள் போவோம்னு சொல்லலை. அதனால் இது செயற்கையாக ஒரு வழிபாட்டு முறையை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இதே உச்ச நீதிமன்றம் முல்லை பெரியாறு பிரச்சனைனா நான் இத்தனை அடிக்கு 147 அடிக்கு ஏற்ற மாட்டார். உச்ச நீதிமன்றத்தை கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனால் இன்று இந்து மத உணர்வை புண்படுத்தணும்னு உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே பக்தர்கள் மறுசீராய்வு மனு போட்டிருக்கிறார்கள். அதை உச்ச நீதிமன்றம் ஏற்றும் கொண்டிருக்கிறது. அதற்கு கால அவகாசமும் இருக்கிறது. அப்போ ஏன் இந்த அவசரம்னு கேட்கிறேன். அப்போ எத்தனை பெரும்பான்மையினர் மக்களின் இதயத்தையும் பண்பாட்டையும் மன உணர்வையும் இடறதுக்காக ஒரு ஆட்சி அங்க நடக்குதான் நான் கேட்கிறேன். மக்கள் பிரச்சனையை கையில் எடுக்க வேண்டிய பாஜக மத பிரச்சனையை கையில் எடுக்க. மக்கள் பிரச்சனை, அதுவும் மக்கள் பிரச்சனை தான். மக்கள் உணர்வு, கோடிக்கணக்கான மக்களின் உணர்வான பிரச்சனையை கையில் எடுப்பதில் என்ன தவறு? ஆக இந்த பிரச்சனை நெடுங்காலமாக. இன்னொன்று, அங்கே போறது யார் ஏதோ பெண் சம உரிமை அப்படி இல்லை, பெண்களின் உரிமை பாதுகாக்கப்படுகிறது. பல ஆண்கள் அங்கே போறாங்க, அதிகாலையில் எந்திரிக்கிறாங்க, அதிகாலையில் சாப்பிட்றாங்க, குளிச்சுட்டு சாப்பிட்றாங்க. இதற்கு எல்லாம் கூட இருந்து அத்தனையும் செய்து கொடுப்பது பெண்கள். ஆக ஆண்கள் உடலால் அங்கே ஆமா, ஆண்கள் அங்கே உடலால் செல்கிறார்கள், பெண்கள் அங்கே உணர்வால் செல்கிறார்கள். பெண்கள் அங்கே போக விருப்பப்படலை. 50 வயசுக்கு மேலே எத்தனை பேர் போனாலும்
யாரும் தடுக்க போறதில்லை. ஏன்னா பெண்கள் சம உரிமை அங்கே மறுக்கப்படுகிறது என்றால் 10 வயசுக்கு முன்னால போகக்கூடாதுன்னு சொல்லணும், பெண்களே போகக்கூடாதுன்னு சொல்லலை. இந்த குறிப்பிட்ட வயது, அதாவது ஒரு கடுமையான ஒரு விரதத்தை மேற்கொண்டிருக்கிறார் அங்கே உள்ள ஐயப்பன். பிரம்மச்சாரிய விரதத்தை அவர் மேற்கொண்டிருக்கிறார். அது நம்பிக்கை. இந்த நம்பிக்கை இடறுவது தவறு என்று கேட்கிறேன். ஒருவேளை கேரளாவில் பாரதிய ஜனதா கட்சி அரசு இருந்திருந்தா இந்த மாதிரி பிரச்சனையை கையில் எடுத்திருக்குமா என்ன? இல்லை, உடனே நாங்கள் வழக்காடு மன்றத்தில் மறுசீராய்வு மனு போட்டு உடனே எங்களுக்கான தீர்ப்பை கொடுங்கள் என்று சொல்லி இன்று மறுசீராய்வு மனு இருக்கிறது. பெரும்பான்மை மக்களின் உணர்வு இது. அதனால் முழுமையான தீர்ப்பு வரும் வரை பெண்கள் போகக்கூடாது என்பதை கோரிக்கையாகவே வைத்திருப்போம். இப்படி திருட்டுத்தனமாக செய்திருக்க மாட்டோம். பெரும்பான்மை மக்களின் உணர்வுகளை இடரும்படி செய்திருக்கவே மாட்டோம், நிச்சயமா செய்திருக்க மாட்டோம். சரி, திருமதி தமிழிசை நான் ரொம்பவும் நாகரிகமான அரசியல் செய்கிறவ அப்படின்னு நீங்கள் அடிக்கடி செய்தியாளர்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் ஒரு ஒரு கேரளாவுடைய ஒரு முதலமைச்சருடைய உருவ பொம்மையை எரிக்கிற அதை நீங்கள் முன்னின்று நடத்துறது இது ஒரு அரசியல் நாகரிகம். அதாவது என்னை பொறுத்த மட்டும் அது தொண்டர்கள் செய்தார்கள். நான் பேசி முடிக்கிறதுக்குள்ள அந்த இதை எரிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக எங்கள் தொண்டர்கள் என்ன சொல்லப்போனால் நான் கண்டித்த கட்டுப்படாத தொண்டர்கள், கட்டுப்படுத்த முடியாத தலைமை அப்படி எடுத்துக்கலாமா? இல்லை, பேசி முடிப்பதற்குள் கட்டுக்கடங்காத அவர்கள் உள்ளுணர்வு என்று எடுத்துக்கொள்ளலாம். கட்டுக்கடங்காத உள்ளுணர்வோடு அவர்கள் அதை செய்தார்கள். எத்தனை வழக்குகளை வேண்டுமானாலும் நான் சந்திக்க தயார். ஆனால் மக்களின் உணர்வுகளை இடறி அந்த அளவுக்கு முன்னின்று நான் செய்தேன்னு சொல்ல மாட்டேன். இதை தொண்டர்களின் அந்த உணர்வோடு அவர்கள் செய்து விட்டார்கள். அங்கே உங்கள் பத்திரிகையாளர்களுக்கே தெரியும், நான் மேடையில் நன்றின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அங்கே எரிச்சிட்டாங்க. அதனால் நான் அவர்கள் உள்ளுணர்வை நான் மதிக்கிறேன், அவ்வளவுதான். எரிச்சது தவறு அப்படிங்கிறது இல்லை, அவர்கள் செய்தது அதாவது முறை தவறாக இருக்கலாம், ஆனால் உணர்வு சரி என்பது எனது கருத்து. இல்லை, அந்த முறை தவறு அப்படிங்கிறத இல்லை, அவங்க உணர்வு உள்ளுணர்வு இருக்கிறது அல்லவா? இவ்வளவு பேர் இன்னைக்கு நான் கேட்கிறேன், இன்னைக்கு ஒரு பினராயி விஜயனின் உருவ பொம்மையை எரித்ததை என்னிடம் கண்டனத்திற்கு நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனா அங்கே தலைவர்களோட உருவ பொம்மையை எரிக்கிறது வாடிக்கையான விஷயம் தான், பல இடங்கள்ல நடக்குது. அது ஒரு கட்சியின் தலைவரா இருக்கிற எரிங்க நான் சொன்னா உங்க பத்திரிகையாளர்கிட்ட கேளுங்க. நான் மேடையில் நின்று கொண்டிருந்தேன், மற்றவர்கள் எடுத்து எரித்து விட்டார்கள். மேடையில் பேச்ச கூட முடிக்கல, அப்போதான் முடிக்கிறேன், நன்றின்னு சொல்கிறேன். உள்ளுணர்வோடு அவர்கள் அவர்கள் உணர்வு அந்த அளவிற்கு எதிர் உணர்வாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த உணர்வை நான் மதிக்கிறேன் நிச்சயமாக. ஏனென்றால் ஏதோ தமிழ்நாட்டில் யாரும் உருவ பொம்மையே எரிக்காத மாதிரி நீங்க பேசிக் கொண்டிருக்க. ஆனா உயிரோடு இருக்கிற அந்த தொண்டர்களை குத்தி 305, 307 வழக்கு பதிவு செய்யும் அளவிற்கு மோசமாக அங்கே கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அது என்ன செய்வீங்க? ஆக ஒரு பக்தர்களுக்காக, பக்து உணர்வுக்காக போராடுவது தவறான்னு நான் கேட்கிறேன். அப்போ நீங்க தான் அதே போல நீங்க இன்னைக்கு மற்றவர்களை நீங்கள் குறை சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். இவர்கள் தான் மத உணர்வை தூண்டி வேண்டும் என்றே கேரளாவை ஒரு போராட்ட களமாக ஆக்கி கொண்டிருக்கிறது பினராயி விஜயன் அரசு என்ற குற்றச்சாட்டை தெளிவாக என்னால் வைக்க முடியும். இங்கே உள்ள கம்யூனிஸ்ட் தலைவர் சொல்றாங்க, ஏதோ தமிழிசை பேசினா உடனே அங்கே கலாட்டா நடந்துருச்சான். தமிழிசை பேசினதுனால கலாட்டா இல்லை, அங்கே 2 பெண்கள் போன உடனே உங்களுக்கு தெரியாது எத்தனை பெண்கள் தொலைபேசியில் கூப்பிட்டு அழுதார்கள் என்பதை உங்களால் நான் சொல்ல முடியும். ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருந்த பெரியவர்கள், பெரிய பெண்கள் எத்தனை பேர் அழுது கொண்டு என்னிடம் வந்து சொன்னார்கள். ஆக அந்த அளவிற்கு உள்ளுணர்வோடு ஒரு பக்தி இருக்கக்கூடாதா? ஒரு பெரும்பான்மை மக்களுக்கு என்று ஒரு உள்ளுணர்வு இருக்கக்கூடாதா? ஒரு வழிபாட்டு முறை இருக்கக்கூடாதா? இதை இடறுவீர்களா? அப்ப என்றால் உங்களுக்கு என்ன அளவில் நீங்கள் மக்களை மதிக்கிறீர்கள், அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கிறீர்கள் என்று நான் கேட்கிறேன். மறுசீராய்வு மனு நீங்க போட்டிருக்கிறீங்க, அது நீதிமன்றம் அதை கவனிச்சுக்கிட்டு இருக்கு. அது ஒரு தெளிவான தீர்ப்பு வர வரைக்கும் நீங்க அது அமைதியா இருக்கலாமே. அமைதியான நாங்க அந்த புனிதத்தை நாங்கள் கெடுக்க முடியாதுல்ல, அந்த வழிபாட்டு முறையை நாங்கள் கெடுக்க முடியாதுல்ல. நிச்சயமாக வழிபாட்டு முறையை நாங்கள் பாதுகாத்து ஆக வேண்டும் அல்லவா? எங்களது உணர்வு அது. அந்த வழிபாட்டு முறையை நாங்கள் நான் இதே கேள்வி பினராயி விஜயன் அரசு கேளுங்க. மறுசீராய்வு மனு லட்சக்கணக்கான மக்களின் உள்ளுணர்வுக்கு எதிரானது, பக்தி உணர்வுக்கு எதிரானது, வழிபாட்டு முறைக்கு எதிரானது. கொஞ்சம் பொறுமையா இருங்க, முழுமையா மறுசீராய்வு மனு வரட்டும், உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கட்டும். அது வரைக்கும் இவ்வளவு நாள் பொறுமையா தானே இருந்தோம். திடீர்னு அனுப்பி மீண்டும் ஏற்கனவே கொடுத்த அந்த தீர்ப்பையே உச்ச நீதிமன்றம் மீண்டும் உறுதி செய்யும் பட்சத்தில் என்ன செய்வீங்க? இல்ல, அது நான் யூகங்களுக்கு நான் வரல. நிச்சயமாக இப்படி ஒரு நிலைப்பாடு ஏற்படும் போது அதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? இல்ல, அது எப்படி வந்தாலும், எது எப்படி வந்தாலும் வழிபாட்டு முறையை பாதுகாப்பது எங்களது நோக்கம். அந்த வழிபாட்டு முறை அந்த இது இடறுதல உங்களுக்கு என்ன நோக்கம் நான் கேட்கிறேன்.
பெண்ணுரிமை எவ்வளவோ பெண்கள் அதர பாதாளத்தில் ஏற்றத்தாழ்வுகளோடு நசுங்கி கொண்டிருக்கிறார்கள். இதே கேரள அரசுல ஒரு நன், கிறிஸ்டியன் நன், அவங்க பாலியல் பலாத்காரத்திற்கு உள்ளாகிறேன் என்று உண்ணாவிரதம் இருந்தாங்க. அவங்களை திரும்பி கூட பார்க்கல. அப்போ உங்களுக்கு உண்மையிலேயே பெண் உரிமை நீங்கள் பாதுகாக்கப்படுகிறது என்றால் அவர்களை திரும்பி பார்த்திருக்கணும். ஓட்டு போயிடும். அவங்களை திரும்பி பார்த்துட்டா இவங்க ஓட்டு போயிடும். முத்தலாக்குக்கு 3 முறை தலாக் தலாக்குன்னு சொல்லி பெண்ணை வீட்டுக்கு அனுப்பிடலாம். அப்போ உங்களுக்கு இங்க கோயிலுக்கு அனுப்புற அதுல உள்ள தீவிரத்தை வீட்டுக்கு அனுப்புற பெண்களை தடுக்கிறதுல நீங்க காமிக்க மாட்டீங்க. எங்களை பொறுத்த மட்டும் இஸ்லாமிய பெண்களாக இருந்தாலும், இந்து பெண்களாக இருந்தாலும், கிறிஸ்தவ பெண்களாக இருந்தாலும் பெண்ணுரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த மதத்தின் உணர்வும் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆனா உங்கள் பினராயி விஜயன் போன்றவர்களின் எண்ணம் என்ன என்றால் இந்துக்களின் உணர்வு இடரப்பட வேண்டும். இஸ்லாமிய பெண்கள் அநீதி இழைக்கப்பட்டாலும், இஸ்லாமிய பெண்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டாலும், அவங்களை அநியாயமா வீட்டுக்கு அனுப்பினாலும் எங்களுக்கு இஸ்லாமிய ஓட்டு வேணும். அதே மாதிரி இஸ்லாமிய கிறிஸ்தவ பெண் நன் சிஸ்டர் பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளானால் நான் அவங்களை திரும்பி பார்க்க மாட்டேன். ஏன்னா எனக்கு இவங்களோட ஓட்டு வேணும். உங்களுடைய இஸ்லாமிய கரிசனத்தை சந்தேகத்தோடு பாக்குறாங்க. ஏன் சந்தேகத்தோட பார்க்கணும்னு? முத்தலாக்ல அவங்களே சந்தேகத்துல பார்க்கலையே. முத்தலாக்குக்கு எதிராக இஸ்லாமிய பெண்கள் நீங்க கொண்டு வந்திருக்க அந்த முத்தலாக் சட்டத்துல திருத்தம் கொண்டு வந்தா அதை ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்காங்க. அதை கொண்டு வர மாட்டேன் இல்லையே. அதைத்தான் தெளிவாக சொல்லி இருக்கிறோமே. பெண்களுக்கு எந்த அளவிற்கு உரிமை கிடைக்க வேண்டும் அந்த அளவுக்கு தான் சட்டத்திட்டம் இருக்கணும். இன்னைக்கு நான் ஒரே ஒரு கேள்வியை தான் முத்தலாக்கை எதிர்ப்பவர்கள்ட்ட நான் கேட்கிறேன். முத்தலாக் சட்டத்தை எதிர்ப்பவர்களை, பாஜக கொண்டு வர சட்டத்தை எதிர்ப்பவர்களை கேட்கிறேன். நம்ம வீட்டு பெண், சகோதரி, அக்கா, தோழி, இவர்கிட்ட போய் 3 வாட்டி உன்னோட திருமணம் செல்லாது, 3 முறை உனது கணவன் 3 முறை தலாக் சொல்லி உன்னை வீட்டுக்கு அனுப்பிவிட்டார், அழுது கொண்டே வீட்டிற்கும் தெருவிற்கோ போவதுதான் அந்த இஸ்லாமிய சகோதரிக்கு நாம் விதித்த விதியா? அப்ப அந்த விதியை மாற்றம் நீங்க நினைக்க மாட்டீங்களா? அப்ப இஸ்லாமிய பெண்களுக்கு என்று உரிமை கிடையாதா? பெண் உரிமை அங்க பேச மாட்டீர்களா? இதைத்தான் நாங்க கேட்டோம். ஆனா நாங்க அப்படி இல்லை. எல்லா பெண்களின் உரிமை இன்னைக்கு தனியா அவங்களோட சட்டத்திட்டத்தின்படி தனியா அவங்களோட புனித இடத்துக்கு போக முடியாது. ஆனா இன்னைக்கு தனியாக பெண்கள் போகலாம் என்று சட்டம் போட்ட பிறகு முதல் முறையாக 3000 இஸ்லாமிய பெண்கள் ஹஜ் பயணம் சென்றிருக்கிறார்கள். இதெல்லாம் பெண்களுக்கு ஆதரவாகத்தானே செய்து கொண்டிருக்கிறோம். ஆக இதுதான் பெண் உரிமை. ஆனா நீங்க சொல்றது பெண் உரிமை இல்லை. வேண்டாம் வேண்டாம் சொல்ல போய் பார். புரட்சி இல்லை, அங்க பக்தி தான் அங்க முக்கியம். புரட்சி செய்வதற்கு எத்தனையோ இடங்கள் இருக்குது, அங்க போங்க நீங்க. சோ நீங்க சபரிமலைக்கு பெண்களை அனுமதிக்கிறதா இல்ல, அந்த அதுல உறுதியா இருக்கீங்க. அனுமதிக்கிறதா இல்ல நீங்க சொல்லாதீங்க. குறிப்பிட்ட வயது பெண்களை நாங்கள் அனுமதிக்கிறதா இல்ல. அந்த கோயிலின் வழிபாட்டு முறை, வழிகாட்டு முறை அனுமதிப்பதாக இல்லை. அந்த வழிபாட்டு முறையை நாங்கள் மதிக்கிறோம். நாங்கள் துதிக்கும் ஐயப்பனை நாங்கள் மதிக்கிறோம். அதனால இது உங்களுக்கு புரட்சி செய்யறதுக்கோ, உங்களோட சட்டத்திட்டங்களை மீறுவதற்கோ, உங்களோட சவால்களை ஏற்றுக்கொள்வதற்கோ ஐயப்பனோட இடம் கிடையாது. உங்க எதுகை மோனே கேட்கறதுக்கு வேணா நல்லா இருக்கு. சரி, அதாவது ரத்தத்தை கொடுத்தேனும் தாமரையை மலர செய்வோம் அப்படின்னு சொல்றீங்க. என்ன சொல்ல வர்றீங்க? ரத்தத்தையும் வன்முறையை கையில் எடுக்க போறீங்களா? உங்களுக்கு ரத்தம்னாலே உங்களுக்கு வன்முறையா இருக்கலாம், எனக்கு தியாகமா இருக்கலாம். நாங்கள் கடுமையாக உழைத்து ரத்தம் சிந்தியாவது, ரத்தத்தை வியர்வையாக்கியாவது நாங்கள் தாமரையை மலர வைப்போம்னு எங்கள் திரிபுரால அப்படிதான் எங்கள் தொண்டர்கள் கடுமையாக உழைத்து இருக்கிறார்கள். அங்கே ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடிந்திருக்கிறது. அதே உழைப்பை நாங்கள் செலுத்தி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 5-6 தேதிகளில் வாக்குச்சாவடி மாநாடுகள், எங்களது 5 வாக்குச்சாவடிகளை வைத்து நாங்கள் சக்தி என்றும், 25 வாக்குச்சாவடிகளை வைத்து மகாசக்தி என்றும், மகாசக்தி வாக்குச்சாவடி, சக்தி வாக்குச்சாவடி என்று நாங்கள் ஒரு முறையை ஏற்படுத்தி இருக்கிறோம். 2600 இடங்களில் மகாசக்தி வாக்கு கேந்திரங்களின் மாநாடு நடைபெறுகிறது. ஆக எங்கள் தொண்டர்கள் வாக்குச்சாவடி அளவிற்கு தயாராகி வருகிறார்கள். கடுமையான உழைப்பு. உங்களுக்கு நல்லா தெரியும், தமிழகம் போன்ற இடங்களில் ஒரு தேசிய சக்தி வருவது என்பது அசாதாரண காரியம்தான். ஆனாலும் எல்லாவற்றையும் தெரியுது இல்லை, அது வரலாறு. காங்கிரஸ் ஏதாவது செய்ய முடிஞ்சுதா? கம்யூனிஸ்டுகள் ஏதாவது செய்ய முடிஞ்சது? ஆனா பாஜகவால் செய்ய முடியும் என்பதை நாங்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது எனது கருத்து. மற்ற மாநிலங்களில் சாத்தியமாகக்கூடிய விஷயம் தமிழகத்தில் சாத்தியமாகாது. உங்களுடைய ஆசை நிராசையாகும் அப்படிங்கறத எதிர்க்க சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆனா யாரோட ஆசையும் நிராசையா ஆகிறதுக்கு கடுமையான உழைப்பிற்கு அதுக்கு வாய்ப்பில்லை. எங்கள் கட்சியே மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்களின்
வார்த்தைகளை நானே இப்ப வாட்ஸ்அப்ல உலவிட்டிருக்கேன். என்ன சொல்லி இருக்கிறார்? எல்லோரும் பரிகசிப்பார்கள், இந்த கட்சி எல்லாரும் பரிகசிப்பார்கள். என்ன சொல்லுவார்கள்? இவர்கள் எல்லாம் இந்த கட்சி என்ன செய்ய போகிறது? இந்த கட்சிக்கு எம்எல்ஏ கிடையாது, எம்பி கிடையாது, அமைச்சர்கள் கிடையாது, ஆட்சி கிடையாது. ஆனால் காலம் ஒன்று வரும். என்ன காலம் என்றால், இந்தியாவில் பெரும்பான்மை மாநிலங்களை ஆளுகின்ற ஒரு கட்சியாக பாஜக மாறும். நிறைய எம்பிக்களை வைத்திருக்கின்ற கட்சியாக பாஜக மாறும். நிறைய எம்எல்ஏக்களை வைத்திருக்கிற கட்சியாக பாஜக மாறும். அது இன்று உண்மையாகி இருக்கிறது அல்லவா? வாஜ்பாயும் இன்னொரு தலைவரும் தான், 2 பேர் தான் பாராளுமன்றத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுல ஒன்னும் மாற்று கருத்து இல்ல. அது தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கறதா சந்தேகமா இருக்கு. ஏன் இல்ல? தொடர்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இன்னைக்கு அசாம்லயும் சரி, காஷ்மீர்லயும் சரி, சவாலான மாநிலங்கள். ஏன் அந்த 2 மாநிலத்தை உங்களுக்கு சொல்றேன் இல்ல, மிக சவாலான மாநிலங்கள். இன்னைக்கு 1000ற்கு மேற்பட்ட உள்ளாட்சி இடங்களை அள்ளி இருக்கிறோம் என்றால் மக்கள் இன்னும் எங்களோடு தான் இருக்கிறார்கள். ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், எல்லாரும் இந்த 5 மாநில தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு ஏதோ பாஜகவிற்கு தோல்வி ஆரம்பித்து விட்டது என்றும் காங்கிரசுக்கு வெற்றி ஆரம்பித்து விட்டது. இல்லை, காங்கிரஸ் என்றும் வெற்றி பெற முடியாது, பாஜக என்றும் தோல்வி அடைய முடியாது. மறுபடியும் மோடி தான் எங்களது தாரக மந்திரம். மக்களும் அதைத்தான் எண்ணிக்கொண்டிருக்கிறார். மீண்டும் மோடி அலை நம்பிய களத்தில் இறங்க. மோடி அலை இல்ல, பேரலை. ஏன்னா இதற்கு முன்னால் நாங்கள் குஜராத்தில் உள்ள சாதனையை மட்டும்தான் வைத்துக்கொண்டு ஓட்டு கேட்டோம். இன்னைக்கு மோடி அபரிதமான சாதனைகளை செய்திருக்கிறார். அந்த சாமானிய மக்களுக்கான சாதனைகள். நீங்க தமிழ்நாட்டில் எவ்வளவு வேணாலும் விமர்சனம் செய்யுங்க. இந்த பேரலை இந்த 5 மாநில தேர்தல்ல ஒன்னும் சாதிக்கல. சில வேளை கடல் உள்வாங்கினது போல இந்த அலை உள்வாங்கி விட்டது. பேரலைன்னா என்னன்றா, அங்க மாநில பிரச்சனை என்ற அலை இருக்கிறது. மாநில நீ நடந்தது ஒன்னும் பாராளுமன்றத்துல 50%க்கான தேர்தல் கிடையாது. அந்தந்த மாநிலத்திற்கு என்று ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அந்த மாநில சூழ்நிலை அங்கே பணியாற்றி இருக்கிறது. அதனால அங்கே உங்களுக்கு சின்ன பின்னடைவு தான். இது மாநில சூழ்நிலையா தேசிய சூழ்நிலையா அப்படின்றது அடுத்த 100 நாட்கள்ல தெரிஞ்சிர போகுது. நாங்களும் தான் பார்க்க போறோம். என்னமோ நீங்க மாத்திரம் தான் பார்க்கணும். 2019 நாங்களும் பார்க்க போறோம். நிச்சயமாக வெற்றி அடைவோம். அதாவது 2 பெண்கள் சபரிமலை அந்த கோயில்ல போய் தரிசனம் செய்து வந்ததுக்கு பிறகு உடனடியாக கோயில் பூட்டப்பட்டு அங்க அது தூய்மைப்படுத்தப்பட்ட சம்பவம் எல்லாம் நடந்தது. இது ஒரு நவீன தீண்டாமை அப்படி இல்லையா? ரொம்ப தப்பு. நீங்க சொல்றது தப்பு. இவர்கள் சென்றதுதான் இல்ல. இது கட்டாயப்படுத்தி ஒன்றை செய்துவிட்டு அந்த வழிபாட்டு முறையில் அவர்கள் கேடு விளைக்கும். நாங்க மட்டும் சொல்லல, அங்கே உள்ள காங்கிரஸ் தலைவர் சமேஷ் சென்னிதானா சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் அவர்களுக்குத்தான் அந்த மாநிலத்தில் உள்ள உணர்வுகள் தெரியும், வழிபாட்டு முறை தெரியும். பாஜக மட்டும் சொல்லல, காங்கிரசும் சொல்லி இருக்கிறார்கள். இந்த அதே மாதிரி இன்னொன்று, பாஜக மேற்கொள்ற தீண்டாமையின் வெளிப்பாடுதான் கேரளாவில் வெளிப்பாடா இருக்கும். 50 வயதுக்கு மேல உள்ள பெண்கள் போகும் அந்த வழிபாட்டு முறையை நான் சொல்கிறேன். ஆக அங்கே ஒரு வழிபாட்டு முறை இருக்கும் பொழுது, இந்த பிரச்சனை ஒன்று வரும் பொழுது, அந்த கோயிலுக்கு என்று ஒரு நடைமுறை இருக்கும் பொழுது நடையை சாத்துவது சரிதான் என்பது நான் சொல்றேன். ஏன்னா அங்கே உள்ள எல்லா தலைவர்களும் சொல்லி இருக்கிறார்கள். இன்னொன்று, எங்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் சோபா சுரேந்திரன் சொல்லி இருக்கிறார்கள், உங்களுக்கு தான் கடவுள் மீது நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை உள்ளவர்கள் ஒரு வழிபாட்டு முறையை ஒரு வழிகாட்டு முறையை நாங்கள் பின்பற்றுகிறோம். இதுல விமர்சனம் செய்யறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு? கூட்டிட்டு வந்தீங்கல்ல, அந்த வழிபாட்டு முறை அது. இதுல உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு கடவுள் வழிபாட்டு முறையை விமர்சனம் செய்வதற்கு என்ன உரிமை இருக்கிறது? உங்களுக்கு உரிமை இல்ல. எங்களுக்கு தானே தெரியும் வழிபாட்டு முறையை. ஆக நாங்க அதை செஞ்சுட்டு போறோம், மற்றவர்களும் அதை ஆதரிக்கிறார்கள். மற்ற கட்சி, நேர் எதிர்கட்சியாக இருக்கின்ற காங்கிரசும் அதை ஆதரிக்கிறார்கள். அங்கே வழிபாட்டு முறை நடத்தியது தவறு, அங்கே வழியை அடைத்து பூஜை செய்தது சரி. இது அங்கே உள்ள பக்தர்களின் எண்ணம், அந்த கோயிலின் வழிபாட்டு முறை. திருவாரூர் தொகுதிக்கான இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுக்கான முன்னேற்பாடுகளில் மற்ற கட்சிகள்லாம் தீவிரமாக இருக்குது. பாரதிய ஜனதா அதுக்கான எந்த முன்னெடுப்பையும் விடுத்த மாதிரி தெரியல. முதல்ல உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். அதாவது பல முறை நீங்கள் சொல்கிற அதாவது ஆருடம் சரியாக இருக்கிறது, வலிக்கிறது. திருவாரூர் தேர்தல் நடக்குமா? இடைத்தேர்தல் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அது நடக்குமா என்பதை உச்சநீதிமன்றம் சொல்லும், நான் சொல்ல வேண்டியதில்லை. ஆனா நீங்க சொன்னாலே உச்சநீதிமன்றம் சொன்ன மாதிரி தானே ஆகுது. அங்க ஏற்கனவே கஜா புயலினால் நிவாரண பணிகள் நடைபெற்று வருகிறது. அந்த ஒரே ஒரு இடத்திற்கு தான் தேர்தல் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. ஆக திமுகவை சார்ந்த கூட்டணியை சார்ந்த கம்யூனிஸ்ட் தலைவரே அது வேண்டான்னு அவர் போடுறாரு. அப்போ தங்கள் கட்சி தலைவர்
பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற ஒரு இடத்துல திமுகவின் கூட்டணி கட்சி என்று சொல்லிக்கொள்ளும் கம்யூனிஸ்ட் கட்சியின் ராஜா அவர்கள் ஒரு மிகப்பெரிய வழக்கை அங்கே போடுகிறார்கள், இது தேவையில்லை என்று. ஆக திமுகவே இதுல பயப்படுது. இல்ல பயப்படுறதல்ல, தேர்தல் இந்த நேரத்துல தேவையில்லை அப்படிங்கறது இல்ல, எனக்கும் அந்த கருத்து இருக்குது. என்னன்னா இந்த நேரத்துல ஒரு 20 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடத்தினா அதை வரவேற்பாங்க. நீங்க திட்டமிட்டே ஒரே ஒரு தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்துறது, தேர்தல் கமிஷன் அந்த கேள்வி கேளுங்க. தேர்தல் கமிஷனாலே ஒண்ணும் இல்ல, 20 இடங்கள்ல அவங்களுக்கு மேல்முறையீடு செய்வதற்கு கால அவகாசம் இருக்கிறது. திருப்பரங்குன்றத்துல வழக்கு போட்டதே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சரவணன் தான். ஆக அண்ணன் ஸ்டாலினுக்கு வந்து திருவாரூரும் திருப்பரங்குன்றம் ஒரே நேரம் வரணும்னு நினைச்சாருன்னா திருப்பரங்குன்றத்துல அவரோட வழக்கு அவங்க வாபஸ் ஒரு யதார்த்தமான விஷயம். அந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் அவர் முறையா வெற்றி பெற்றாரா, முறைகேடு செய்து வெற்றி பெற்றாரா என்பது வேறு விஷயம். ஆனால் அவர் இறந்து விட்டார். அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்துவது அவசியமா இல்லையா? இல்ல, வழக்கு இருக்குல்ல. இல்ல, என்ன கேட்ட எல்லா இடைத்தேர்தலையும் நடத்துறது அவசியம் தான். ஏன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? ஆனா ஆர்கே நகர் ஒரு வருஷத்துக்கு சும்மா இருந்தது. இன்னைக்கு 20 தொகுதிகளையும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லை. அதனால தேர்தல் ஆணையம் எதை மனதில் வைத்துக்கொண்டு அவர்கள் இதை செய்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது. ஒருவேளை திருவாரூர் மாதிரி இடத்துல இந்த மீட்பு பணிகளுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தா இன்னும் விரைவா செய்யலாம்னு அவங்க நினைக்கிறார்களா என்றும் எனக்கு தெரியாது. ஆனா திருப்பரங்குன்றத்தில் வராம இருக்கிறதுக்கும் திமுக தான் காரணம், அவங்க வழக்கு தான் காரணம். 20 தொகுதிகள்ல இன்னும் அவர்களுக்கு மேல்முறையீடு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது, வழக்கு இருக்கிறது. அதனால இது வழக்கமான ஒன்று இல்லை. வழக்கு இருப்பதனால் ஒரே ஒரு தொகுதி மிச்சம் இருக்குது, அதுல தேர்தல் ஆணையம் தேர்தலை நடத்த வேண்டும் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் போய் கொண்டிருக்கின்ற நிலையை பார்த்து உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் நடத்துவதற்கு தடை இல்லை என்று சொல்லி இருக்கிறார்கள். உயர்நீதிமன்றத்தில் இவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வழக்கு போட்டவர் பொங்கலை காரணம் காண்பித்திருந்தார். ஆனா உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருப்பவர்கள் கஜா புயலின் நிவாரணம் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை காரணம் காண்பித்திருக்கிறார்கள். இன்று உச்ச நீதிமன்றத்தில் நமக்கு கிடைத்திருக்கிற தகவல் அதை நாங்கள் வழக்காக ஏற்றுக்கொள்கிறோம் என்று. அதனால இது தடை கூட வரலாம். திருவாரூர் இடைத்தேர்தல் வந்து நடக்காது அப்படின்னு எடுத்துக்கலாம், சொல்லல. தடை கூட வரலாம், வழக்காடு மன்றத்தில் தேர்தல் இருக்கிறது. அதாவது மோடி அலையல்ல ஒரு பேரலையே வரப்போகுது அப்படின்னு சொல்றீங்க. ஆனா ஏன் தமிழக அந்த இடைத்தேர்தலை சந்திக்கிறதுல ஒரு தயக்கம் இருக்கு? நாங்க எந்த தயக்கமும் பண்ணல, இது வரைக்கும் நாங்க எந்த இடைத்தேர்தலையும் தயக்கம் இல்ல. எல்லா இடைத்தேர்தலையும் சந்தித்து இருக்கிறோம். பாராளுமன்ற தேர்தல் இன்னும் 4 மாசத்துல வரப்போகுது. இன்னும் 2 நாட்கள்ல வந்து நீங்க உங்களுடைய கட்சி பொதுக்குழுவை கூட்டி என்ன அறிவிக்க போறீங்கன்னா, இது அதாவது யூகம், இது இந்த தேர்தல் பாராளுமன்ற தேர்தலுக்காக வேலை செய்யறதுக்காக இதை நாங்க வந்து இந்த தேர்தலில் போட்டியிடல அப்படின்னு ஒரு முடிவு எடுக்க போறீங்க. யூகம் இல்ல, நானே சொல்லியிருக்கேன். எங்களோட கவனம் முழுவதும் போட்டியிட போறது இல்ல. இல்ல, அது நான் சொல்லல. எங்களோட கவனம் இப்பொழுது கவனம் மரியாதைக்குரிய மோடி அவர்கள், மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் வர இருக்கிறார்கள். அவங்க தான் முடிவு செய்வாங்களா? இல்ல இல்ல இல்ல, அவங்க முடிவு இல்லை. எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் மாநில தலைவர் முடிவு செய்யலாம், ஒண்ணும் இல்ல. சரி, மாநில தலைவர்கிட்ட தான் கேக்குறேன். திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில இடைத்தேர்தல்ல பாஜக போட்டியிடுமா? மாநில தலைவருக்கு அந்த அதிகாரம் இருந்தாலும் எங்கள் கட்சி ஜனநாயக முறைப்படி நடக்கும் கட்சி. எங்கள் கட்சியோட மூத்த தலைவர்களே எங்கள் உயர்மட்ட குழுவில் இருக்கிறார்கள். அவர்களோடு கலந்து ஆலோசித்து தான் நான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை நான் வெளியிடுவேன். ஆனா எங்கள் கட்சியில் உள்ள எண்ணம் என்ன என்றால், இப்பொழுது நாங்க இன்னைக்கு 2 நாள் வாக்குச்சாவடி மாநாடுகள் நடத்துறோம். 26ஆம் தேதி மறுபடியும் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறோம். இந்த அளவிற்கு தயாரிப்பு. அங்க எப்படி உங்களுடைய செல்வாக்கு இருக்கு? எங்க திருவாரூர்ல எங்கள் செல்வாக்கு என்பது நாங்க எப்பவுமே எங்களோட பணியை நாங்க ஆற்றி வருகிறோம். ஆனா அங்கே உள்ள செல்வாக்கு திமுகக்கு அதிமுக என்பதுதான் இப்போ நேரடியான போட்டியா இருக்க முடியும். தினகரன் அவரது பலத்தை நிரூபிக்க ஆசைப்படலாம். எங்களது செல்வாக்கு, எங்களுக்குள்ள செல்வாக்கு எப்பொழுதுமே எவ்வளவு இருக்குதோ அவ்வளவு இருக்குது. ஆனா எங்களை பொறுத்த மட்டில் இப்பொழுது எங்கள் கவனம் பாராளுமன்றத்தில் கவனம் செலுத்தினால் நல்லது என்பது எனது கருத்து. அதனால அந்த இடைத்தேர்தலை நீங்க சந்திக்க போறது இல்லை. அது நான் இனிமேதான் முடிவு செய்யணும். ஏன்னா சில வேளை அந்த இடைத்தேர்தலில் சந்திச்சு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு, குறிப்பா சொல்லணும்னா நோட்டாவுக்கு கீழே வாக்குகள் வாங்கிடுச்சுன்னா அடுத்து வர்ற கூட்டணி பேரத்துக்கு அது ஒரு பெரிய தடையா அமைஞ்சிருமே. திமுக ஆர்கே நகர்ல டெபாசிட் போச்சு, அப்ப டெபாசிட் போகுதற்காக அங்க நிக்குதா? அதாவது நீங்க ஆர்கே நகரை ஒரு குறியீடா எடுத்துக்கொண்டா இன்னைக்கு அப்படி பார்த்தா அங்கே வட இந்தியால சிபிஎம், சிபிஐ, மாயாவதி, அகிலேஷ் யாதவ் கட்சி,
பல இடங்களில் நோட்டாவிற்கு கீழே வாங்கி இருக்கிறார்கள். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் ஆர்கே நகர் ஒரு குறியீடே கிடையாது. அதனால நீங்க அதை வைத்து சொல்லி கொண்டிருக்க வேண்டாம். இன்னொரு சில கட்சிகள் போட்டி போட்டிருந்தா அதோட மோசமாக தான் வாங்கியிருப்பாங்க. அதனால விமர்சனங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதை பற்றி எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் பாராளுமன்ற தேர்தலை சந்திக்கின்ற மிக குறுகிய காலம் இருக்கும் பொழுது இந்த இடைத்தேர்தலை சந்திக்க வேண்டுமா என்ற கேள்விக்குறி எங்கள் தொண்டர்கள் மனதில் இருக்கிறது என்பது எனது கருத்து. உண்மையில் ஆளுநர் உரை வந்து அதாவது சட்டமன்றத்தில் ஆளுநர் உரையாற்றிய அந்த உரையை வந்து மருத்துவர் ராமதாஸ் வந்து வரவேற்றிருக்கிறார். அதாவது ஒரு குடும்பத்துக்கு 1000 ரூபாய் என்று கொடுக்குற அந்த விஷயத்தை கூட அவர் வரவேற்றிருக்கிறார். ஆச்சரியமாக இருந்தது. இது வந்து இந்த கூட்டணி நெருங்கி வருவதற்கான வாய்ப்பு அப்படின்னு பார்க்கலாமா? அதாவது தமிழ்நாட்டில் ஒரு அறிக்கை எதிரில் சொல்லிட்டா உடனே கூட்டணி உடஞ்சிருச்சு, ஒரு அறிக்கை ஆதரவு கொடுத்தா உனக்கு கூட்டணி ஒட்டிடுச்சு. இல்ல, அதாவது ஒவ்வொரு அறிக்கைக்கு கூட்டணி ஏற்படும், ஒரு பேட்டிக்கு கூட்டணி வெட்டப்படும். நேற்று வரை இலவச திட்டங்களை கடுமையாக சாடி வந்த மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இப்பொழுது ஒரு குடும்பத்திற்கு 1000 ரூபாய் கொடுக்கிற அது வரவேற்கிறார். அங்க ஏதோ ஒரு விஷயத்தை சொல்றார் அப்படின்னு எடுத்துக்க முடியுது. ஒரு குடும்பத்திற்கு கிடைப்பதை நாம் ஏன் தடுக்க வேண்டும் என்று அவர் நினைத்திருக்கலாம். இன்றைய சூழ்நிலையில் ஒரு 1000 ரூபாயை வைத்துக் கொண்டு மகிழ்ச்சியா, ஏன்னா குடும்பத்துக்கு தானே கொடுக்கப்படுது, ஒரு குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு செலவுக்கு கொடுக்கப்படுது. அது அந்தந்த வீட்டுல அது டாஸ்மாக்கு போகாம பார்த்து கொள்ள வேண்டியது அந்தந்த குடும்ப தலைவிகள் வேலையா இருக்குது. ஆனா ஒரு குடும்பத்திற்கு ஒரு பண்டிகைக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை வரவேற்பதில் என்ன தவறு இருக்கிறது என்று எனக்கு தெரியும். நீங்க அடிக்கடி சொல்லிட்டு வாரீங்க, தமிழகத்துல வரும் பாராளுமன்ற தேர்தலில் பாஜக ஒரு வலிமையான கூட்டணியை அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாரீங்க. அந்த வலிமையான கூட்டணி இதுதானோ என்கிற ஒரு எப்படி வேணாலும் யூகப்படுத்திக்கலாம். ஆனா பாஜக, அதிமுக, பாமக இந்த கட்சிகள் ஒருங்கிணைந்த ஒரு கூட்டணி. இன்னும் சொல்ல போனா ஜெயலலிதா காலத்து தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் வளருகிறதோ என்கிற ஒரு சந்தேகம் யூகங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நான் தெளிவா சொல்லி இருக்கிறேன், காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாரெல்லாம் இல்லையோ அவர்கள் எங்களோடு கூட்டு சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது, நாங்களும் அவர்களை அணுகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அரசியல் ஏதோ அரசியல்ல வந்து இதுவும் நடக்காது அது நடக்காதுன்னு சொல்லல, எதுவும் நடக்கலாம். இந்த 2 கட்சிகளோடு வேறு சில கட்சிகளும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதான் சொன்னேன், காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில யாரெல்லாம் இல்லையோ அவர்கள் எல்லோரும் எங்களோடு இணைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, நாங்களும் அவர்களை அணுகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 20 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த வேண்டியதை விட்டுட்டு ஒரே ஒரு தொகுதியை வந்து இடைத்தேர்தல் நடத்துறது வந்து இது ஒரு கூட்டு சதி அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதாவது இன்னும் சொல்ல போனா ஸ்டாலின் வரவேற்றிருக்கணும். அவர்களின் தந்தையாரின் தொகுதி, அவர்களுக்கு மிக அதிகமாக பலம் உள்ள தொகுதி, அந்த தொகுதியில் எங்கள் தொகுதி, இதற்கு விரைவாக தேர்தல் நடத்துவதற்கு தேர்தல் ஆணையம் முடிவு செய்திருக்கிறதே என்று ஸ்டாலின் மகிழ்ச்சி அடைந்திருக்கணும். ஆக தனது தொகுதி தன் தந்தையின் தொகுதிக்கு வாக்குகளை கேட்பதற்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறது என்று அவர் மகிழ்ந்திருக்கணும். ஆனா இப்ப அவரே பயப்படுறாரு, அதனால்தான் இந்த சூழ்ச்சி அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறார். ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டேன், ஸ்டாலின் கருணாநிதி தேர்ந்தெடுத்த, மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்களை தேர்ந்தெடுத்த ஒரு தொகுதி, தெருத்தெருவா போனாரா? அந்த தொகுதி மிக அதிகமாக பாதிக்கப்பட்ட தொகுதி, தெருத்தெருவா போயிருக்க வேணும். இன்னைக்கு மக்கள் ஸ்டாலின் கேள்வி கேட்பாங்க, கஜா புயலப்ப எங்க போனீங்கன்னு கேள்வி கேட்பாங்க, அதற்கு அவர் பயப்படுகிறார். அதான் கஜா புயலப்ப எங்க போனீங்கன்னு ஸ்டாலினை பார்த்து கேட்காம இப்ப மோடியை பார்த்து கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி அப்படி எடுத்துக்கலாமா? கேட்கணும்ல, ஸ்டாலின் தான் அங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கட்சியின் தலைவர். இந்த நாட்டில் இந்த நாட்டு மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் வரலையா மேடம்? எல்லா உதவிகளையும் பிரதமர் செய்திருக்கிறார். எத்தனை உதவிகள், நேற்று கூட நீங்க 1100 கோடி கூட ஒரு உள்ளூர ஒரு ஆதங்கம் இருக்கலாம், இந்த பிரதமர் வந்து பார்த்திருந்தால் இது போன்ற கேள்விகள் என்ன வேணாலும் கேள்வி, அரசியல்ல கேள்விகள் வருவது சகஜம், விமர்சனங்கள் வருவது சகஜம். ஆனா மக்களுக்கு நல்லது செய்யவில்லை என்னும் பொழுதுதான் உள்ளுணர்வு வினரும். ஆனா முதல் நாளில் இருந்து முதலமைச்சர்கிட்ட பேசி அங்கே உயிரிழந்தவர்களின் குடும்பத்தோடு நான் இருக்கிறேன் என்று சொல்லி அங்கே 6300 கோடி ரூபாய் உடனே வீடுகளை கட்டுவதற்கு கொடுத்து, 200 கோடி ரூபாயை மின்கம்பங்களை சரி செய்வதற்கு கொடுத்து, 160 கோடி ரூபாயை உடனே அங்கு உள்ள தென்னங்கன்றுகளை சரி செய்வதற்கு கொடுத்து, உடனே 300 கோடி ரூபாய் இடைக்கால நிவாரணமாக அளித்து, மறுபடியும் 1160 கோடி ரூபாயை உடனே இப்பொழுது அளித்து, ஏறக்குறைய எல்லாம் சேர்ந்து 1460 கோடி ரூபாய் வருகிறது. ஆக இதெல்லாம் மோடி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். துறை சார்ந்து இன்று அங்கே மேம்பாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு மத்திய அரசின் உறுதுணை தான் காரணம் என்பதை இங்கே உள்ள அதிமுக ஆட்சி உணர்ந்திருக்கிறது.
என்பதும் மக்களும் உணர்ந்திருக்கிறார்கள் என்பதும் எனது கருத்து. இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்படுகிறது. அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக பிரதமர் தமிழகத்துக்கு அந்த நிதி ஒதுக்கீட்டுக்கான மத்திய அரசு நிதி ஒதுக்கீட்டுக்கான அறிவிப்பும் வருது. அதாவது அதற்கு இங்க இருந்து ஒரு ரிப்போர்ட் போகணும். அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு தான் அவங்க அறிவிப்பாங்க. வீடுகள் எல்லாம் கட்டி தருகிறான்னு உடனே சொன்னது 6300 கோடி ரூபாய்க்கு கான்கிரீட் வீடுகள் அந்த தொகுதியில் 3-5 மாவட்டங்களிலும் முழுவதுமாக கட்டி தருகிறோம் என்று தேர்தலை மனதில் வைத்து சொல்லல. தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு சில கட்சிகள் வேண்டும் என்றால் நடைபெறலாம். ஆனா பாஜக மோடி அவர்கள் என்னைக்குமே சாமானியர்களின் ஒரு தலைவர். அதனால் அவர் சாமானிய மக்களை பற்றி தான் சிந்தித்துக் கொண்டிருப்பார். அதாவது இந்த இடைத்தேர்தல் அறிவிப்பும் பிரதமர் தமிழகம் வருவதற்கான அந்த அறிவிப்பும் தற்செயலாக நடந்ததா? தற்செயலாக நாங்கள் திட்டமிட்டு எங்களது வருங்காலத்தில் என்னென்ன தேதிகளில் பிரதமர் அவர்கள் பிரதமரோட திட்டம் என்பது அவர் எல்லா மாநிலங்களுக்கும் போகணும். பக்கத்துல கேரளாவுக்கும் ஆந்திராவுக்கும் போயிட்டு எங்களுக்கு வரணும். சோ அதற்கு ஏற்றாற்போல் வழிவகை செய்யப்பட்டதே தவிர கேரளாலே ஆந்திராவிலும் தேர்தல் இல்லையே. அவர் எங்களுக்கு கொடுக்கின்ற தேர்தல் கேரளாவை முடித்து விட்டு வருவார், இல்லையென்றால் ஆந்திராவை முடித்து விட்டு வருவார். ஆக ஒரு பிரதமரின் பயண திட்டம் என்பது பலவற்றை மனதில் வைத்துக் கொண்டு போடப்படுவது. நீங்க நினைக்கிற மாதிரி குறுகிய வட்டத்துக்குள்ள இங்கே உள்ள பிரச்சனை மட்டும் வைத்து போடப்படுவது பிரதமரின் திட்டம் அல்ல. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா தமிழ்நாட்டில் என்னன்னா எல்லாவற்றையும் நாம் ஒன்றை விமர்சனம் செய்து கொண்டு பிரதமரை அதே வட்டத்திற்குள் சுருக்கி விடுகிறோம் என்பது வேதனையான விமர்சனம். பட் அதையும் நாங்கள் எதிர்கொள்கிறோம். இல்ல, அதாவது தமிழக மக்களின் மனநிலையை அறிய பாஜக நேரடியா அந்த களத்துல இறங்கலாம். அதாவது தேர்தல் களத்துல அதில் திருமதி தமிழிசையோ அல்லது ஹெச் ராஜாவோ திருமதி வானதி சீனிவாசனோ இது போன்ற ஒரு முக்கிய தலைவர்கள் அந்த களத்தில் இறங்கினா அந்த உங்களுடைய வலிமை என்ன? அது நீங்க சொல்லல. எங்களோட வலிமை எங்களுக்கு தெரியும். நீங்க சொல்லி அந்த களத்துல இறங்கி தான் எங்களோட வலிமையை நாங்க நிரூபிக்க வேண்டும் என்றில்லை. எங்களது வலிமை எங்களுக்கு தெரியும், நிச்சயமாக தெரியும். அதனால நீங்க அப்படின்னா ஸ்டாலின் இறங்குறாருங்க, ஸ்டாலின் இறங்கட்டும். அவங்க கட்சியில சொல்றாங்களே, இல்ல அவங்க கட்சியில என்ன சொல்றாங்க, அவங்க அப்பாவோட தொகுதியில நீங்க இந்த குளத்தூர்ல ராஜினாமா செய்துட்டு ஸ்டாலின் அங்க நிக்கட்டும், அப்புறம் நாங்க எங்க நிலைப்பாடு சொல்றோம். ஸ்டாலின் அங்க நிற்பதற்கான அவசியம் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி அவர் சட்டமன்ற அவங்க கட்சியை சார்ந்தவர்கள் அங்க ஸ்டாலின் நிக்க வேண்டும் என்று பணம் கட்டுகிறார்கள். அவங்க கட்சி தொண்டர்களுக்கு அது தெரியாதா? இல்ல, நிச்சயமாக தெரியும். காலாகாலமா தன்னுடைய தலைவர் இந்த தொகுதியில போட்டியிடணும் அப்படின்னு ஒவ்வொரு தொகுதி 234 தொகுதியிலையும் போட்டியிடணும். நீங்க சொல்ற மாதிரி எங்க சக்தியை நாங்க நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்க கட்சிக்கு என்று சக்தி இருக்கிறது, எங்கள் கட்சிக்கு என்று பலம் இருக்கிறது. எதை எந்த நேரத்தில் எப்படி எதிர்கொள்வது என்பதை கட்சி முடிவு செய்யும். சும்மா சீண்டி விட்டெல்லாம் உங்களை களத்தில் இறக்க முடியாதுன்றீங்க. தூண்டி விடவும் முடியாது, சீண்டி விடவும் முடியாது. நாங்க எல்லாத்தையும் தாண்டி போவோம் என்பது எனது கருத்து. அதாவது ஆர்கே நகர்ல தினகரனுக்கு தொப்பி சின்னம் கொடுக்க கூடாதுன்னு நீங்க சொன்னீங்க, கொடுக்கப்படல. இப்ப குக்கர் சின்னம் அவர் கேட்டிருக்காரு, கொடுக்கலாமா? டோக்கன் சின்னம் கொடுத்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஆர்கே நகர் மாதிரியே நாங்கள் வெற்றி பெறுவோம்னா 220 ரூபா டோக்கன் கொடுக்க போறாருன்னு எனக்கு தெரியல. அதனால அவர்கள் கட்சியெல்லாம் ஒரு நிலைப்பாடுக்கு வர முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை. அதனால அந்த சின்னத்தை பத்தி நான் கவலைப்படலை. ஏன்னா நீங்க சொல்றதுதானே நடக்குது, அதனாலதான் உங்களுக்கு அது ரொம்ப சின்ன விஷயம். அதனால சின்னத்தை பத்தி நான் கவலைப்படலை. இப்போ அண்மையில் திரு சி.வி. சண்முகம் அவர்கள் ஒரு ஒரு கடுமையான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்தில் ஒரு மர்மம் இருக்குது, மீண்டும் அவர் அதை உறுதி செய்திருக்கிறாரு. அதுக்கான பல காரணங்களை அவர் பட்டியலிட்டிருக்கிறார். அவர் சொன்ன விஷயத்தை நீங்களும் கூட ஆமோதிச்சிருக்கிறீங்க. நீங்கள் அந்த மரணத்தில் இன்னமும் சந்தேகம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக. ஏனென்றால் அங்கே உள்ள தமிழக மக்களுக்கும் அந்த எண்ணம் இருக்கிறது, அந்த சந்தேகம் இருக்கிறது. அவர்கள் கோடிக்கணக்கான அவர்களின் தொண்டர்களுக்கும் அந்த சந்தேகம் இருக்கிறது. எனக்கும் அந்த சந்தேகம். பல நாட்கள் நான் நினைத்தது உண்டு. ஒரு மருத்துவரா உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதா? நிச்சயமாக. ஏன்னா ஒரு முழுமையான சிகிச்சை அவங்களுக்கு கிடைத்ததா? ஏனென்றால் அவங்க இறந்தது ஹார்ட் அட்டாக்லன்னு சொல்றாங்க. ஒரு ஆஞ்சியோகிராம் கூட அவங்களுக்கு செய்யல. அப்போ செஞ்சிருந்தா ஒருவேளை அடைப்பதான் இருந்ததான்னு தெரிஞ்சிருக்கலாம். ஒரு சுதந்திரமான சிகிச்சை அவங்களுக்கு நடைபெறவில்லையோ என்பது ஆறுமுகசாமி கமிஷன்ல வர ஒவ்வொரு தகவலும் நமக்கு இப்பொழுது அந்த சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. முன்னாலே அந்த சந்தேகம் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ ஒரு தகவல் வரும் பொழுது இத்தனை கோடி ரூபாய்க்கு இதுக்கு செலவாச்சு, அதாச்சு, இதாச்சு, சாப்பாடுக்குள்ளாச்சு. அப்ப யார் அங்கே இருந்தார், யார் அதை கண்காணித்தார், அவர்களுக்கு செய்ய வேண்டிய சிகிச்சை சுதந்திரமாக செய்யப்பட்டதா, அத்தனை பரிசோதனைகளும் சுதந்திரமாக செய்யப்பட்டதா, இல்லை என்றால் அதில் ஏதாவது கட்டுப்பாடுகள் இருந்தது. ஆனால் தான் நான் என்ன சொன்னேன், எல்லா உலகத்துல இருக்கிற சிகிச்சை தான்
சென்னையில் இருக்கு. சென்னையில் உள்ள சிகிச்சை குறை என்று நான் சொல்லவே இல்லை. ஏன் வெளிநாடுக்கு ஒருவேளை எடுத்து சென்றிருந்தால் இதை போல கட்டுப்பாடுகள், கட்டுத்திட்டங்கள், தடுப்புகள் இல்லாமல் அவருக்குள்ள சிகிச்சை முழுமையாக சுதந்திரமாக நிறைவேற்றப்பட்டிருக்குமோ என்ற ஒரு சந்தேகம் என் மனதில் அடிக்கடி எழுவது உண்டு. ஏதோ ஒரு கட்டுப்பாடு அவரது சிகிச்சையில் அழுத்தி கொண்டிருந்தது, தடுத்து கொண்டிருந்தது என்ற எண்ணமும் எல்லோரை போல என் மனதிலும் உண்டு. ஆக அதை அமைச்சர் வெளிப்பட்டு இருக்கிறார் என்பது இது தேர்தலுக்காக சொல்லப்படுகிற ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு. இது தேர்தல் நேரத்தில் ஏதாவது சொல்லியாக வேண்டும் என்பதற்காக இந்த பிரச்சனையை கையில் எடுக்கிறாங்க அப்படின்றது தினகரன் தரப்போட குற்றச்சாட்டு. இல்ல, தினகரன் தரப்பு குற்றச்சாட்டுக்கு அது நீங்க சி.வி. சண்முகத்திட்ட கேட்கணும். ஆனா தினகரன் போன்றவர்கள் நீங்க இந்த இதை ஆதரிக்கிறதுக்கு காரணம் இல்ல, தினகரனுக்கு இந்த குற்றச்சாட்டை சொல்வதற்கு எந்த உரிமை இல்லை என்பது எனது தாழ்மையான கருத்து. இது அவர்களுக்குள்ள பிரச்சனை இல்லை, நான் கருத்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனா உங்க கட்சியோட பொதுச் செயலாளர் மீது குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அவர் துணை பொதுச் செயலாளர்ங்கிற அடிப்படையில் அவர் கேள்வி கேட்டுதான் இல்ல அததான் சொன்னேன், கருத்து தெரிவிக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. ஆனா தினகரன் எப்படி சொல்லுவாரு, ஆர்கே நகர்ல வெற்றி பெற வேண்டும் என்ற காரணத்திற்காக அந்த அம்மாவோட தனிப்பட்ட வீடியோ கேசட்டை எல்லோருக்கும் பரவ செய்து ஓட்டுக்களை வாங்குவதற்கு ஏற்பாடு செய்தவர்கள் இன்று எப்படி குற்றம் சாட்ட முடியும்? அவர்கள் அதைத்தானே அவர்கள் செய்தார்கள். குற்றம் சாட்டும் பொழுது குற்றமற்றவர் என்பதற்கான ஆதாரத்தை காட்டுறதுல என்ன தவறு? இல்ல, அப்ப இவங்களுக்கு அந்த சந்தேகம் இருக்கிறது என்று இவர்கள் அதை வெளிப்படுத்துவதில் என்ன தவறு? இன்னைக்கு ஒவ்வொரு ஆறுமுகசாமி கமிஷன்ல வர ஒரு கருத்தும் இவர்களுக்கும் தோன்றி இருக்கலாம். ஆக வெளிநாட்டுக்கு இன்னைக்கு சுகாதாரத்துறை அதிகாரி ஒன்றை சொல்லி இருந்தார், வெளிநாட்டுக்கு செல்ல அம்மா விருப்பப்படலை என்று சொல்லியிருந்தார். ஒரு நோயாளியின் அவர்களின் நிலைமையை ஏற்றுத்தான் நாம முடிவு செய்ய வேண்டுமே தவிர யாரா இருந்தாலும் என்ன வெளிநாட்டுக்கு கொண்டு போன்னு சொல்ல மாட்டாங்க. அதுவும் அவர்கள் என்ன நினைவாற்றலில் இருந்தார்கள் என்று தெரியாது. ஆக இது எல்லாம் எப்படி சரியாக இருக்கும்? அவங்க வேணான்ட்டாங்க, அதனால நாங்க விட்டுட்டோம் அப்படின்னு சொல்றது எப்படி சரியா இருக்கும் என்பது எனது கருத்து. எல்லாரையும் போல ஒரு பெண் அரசியல்வாதி தமிழகத்தில் உள்ளவர்கள் முழுமையான சிகிச்சை பெற்றார்களா இல்லையா என்ற சந்தேகம், நெருடல் எப்படிப்பட்ட அரசியல்வாதியாக கூட இருந்துட்டு போகட்டும். ஆனா ஒரு தமிழகத்தில் உள்ள ஒரு மூத்த பெண் அரசியல்வாதிக்கு சரியான சிகிச்சை அளிக்கப்பட்டதா என்ற ஒரு கேள்விக்குறி வரும்பொழுது அதே கேள்வி நம் மனதிலும் எழுவதில் என்ன தவறு இருக்கிறது என்பது எனது கருத்து. நீங்க அதாவது அதிமுகவோடு கூட்டணி வைப்பதற்கான முயற்சியில பாரதிய ஜனதா கட்சி இருக்கு. அது நீங்க இல்லைன்னு மறுக்க முடியாது. அது அதாவது கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில பாராளுமன்றத்துல திரு அன்வர் ராஜா எம்பி உங்க கட்சிக்கு ஒரு சாபமே விடுறார். அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது நீங்களே ஒரு கூட்டணியை முடிவு செய்துறீங்க, அப்படி என்னமோ அவரே நடக்க போற விஷயத்தை சொல்றாரு. நடக்க போகுது, அது எதுவாக இருந்தாலும் வருங்காலம் பார்த்து கொள்ளும். ஆனா அன்வர் ராஜா ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார், அது எதிர்கருத்தை நான் சொல்லி இருக்கிறேன். அவர் அந்த சமூகத்தை சார்ந்த ஒரு ஆண், அதே சமூகத்தை சார்ந்த பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை பாஜக அரசு புரிந்து கொண்டிருக்கிறது. அதனால் அவர் விமர்சனம் சரியில்லை என்பதை நான் அந்த கருத்தை சொன்னது தனிப்பட்ட அன்வர் ராஜா எம்பியா பார்க்க கூடாது, அதாவது அதிமுகவாக பார்க்கணும். அதிமுக குரலை தான் எங்களுக்கு எதிர்கருத்து, அவர்களுக்கு கருத்து சொல்ல உரிமை இருக்கிறது, அதற்கு எதிர்கருத்து சொல்ல எங்களுக்கு உரிமை இருக்கிறது. நாங்க ஒன்றும் ஏதாவது ஒரு கூட்டணி இப்போதோ வச்சுட்டோம், அதனால அவங்க கருத்து சொல்றாங்க கருத்து சொல்லக்கூடாது. எல்லா இடத்திலும் ஜனநாயகம் இருக்கிறது. தேர்தல் என்பது வேறு, அதற்கு பின்பு கருத்து பரிமாற்றம் என்பது வேறு, அவரவர்கள் கருத்தை சொல்லுகின்ற உரிமை என்பது வேறு என்பதுதான் எனது கருத்து. ரொம்ப நன்றி மேடம். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்திருக்கீங்க. இதற்காக நியூஸ் 18 தொலைக்காட்சி சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி. வாய்ப்பை ஏற்படுத்தி நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு எனது வணக்கம். நேயர்களே, மீண்டும் மற்றுமோர் வெல்லும் சொல் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.